லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் எஸ்பிக்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை. ரவுடிசியத்தை கட்டுப்படுத்த விரிவான அறிவுரை. விக்கிரவாண்டி அருகே சாராயம் குடித்து 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி கவலை அளிக்கிறது. திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கும் போது அப்பாவி மனுதாரர் மகன் இறப்புக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்குவதால் எந்த பாதிப்பும் வராது. மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த மகனுக்கு இழப்பீடு கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 64.44% வாக்குகள் பதிவு. இன்னும் 2 மணி நேரமே உள்ள நிலையில் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதி வாக்களிப்பு. மாலையும் கழுத்துமாக வந்து வாக்களித்ததால் நெகிழ்ச்சி. திருவண்ணாமலை கோவிலுக்கான முதற்கட்ட மாஸ்டர் பிளான் திட்டத்திற்கு 36.41 கோடியில் ஒப்பந்தம். இந்து சமய அறநிலையத்துறை ஒப்பந்தம் கோரியது. சென்னையில் பேருந்தில் ஏறி ரகளையில் ஈடுபட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் கைது. 100 கல்லூரி மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பட்டியலின பழங்குடியின மக்களின் சலுகைகள் அவர்களை சென்றடைந்துள்ளதா என்பது குறித்து 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. சென்னையில் மதுபோதையில் பைக் ஓட்டி சிக்கிய இளைஞரிடமிருந்து சுமார் 10 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல். வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைப்பு. இளைஞரிடம் போலீசார் தீவிர விசாரணை. விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்கள் ஜீவனாம்சம் கோர முடியும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. முஸ்லிம் ஆண்களின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் PV நாகரத்னா AG மசி அமர்வு உத்தரவு. சிகிச்சை குறித்து நடிகை சமந்தா பதிவிட்ட விவகாரம். நடிகை சமந்தாவுக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற மருத்துவர் வருத்தம் தெரிவித்து பதிவு. கமல் நடிப்பில் வெளியாக உள்ள இந்தியன் 2 திரைப்படத்திற்கு தடை கோரிய வழக்கு. தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் கமல் தரப்பு ஆஜராகாவிட்டால் அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் எச்சரிக்கை. தொடரில் இன்று சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. சேலத்தில் இரவு 7:15 மணிக்கு போட்டி. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.